இன்றைக்கி கஸ்தூரி கை செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். கஸ்தூரி மாவு 1 கப்பு, அந்த கப்பில் 1 கப்பு எடுத்திருக்கேன். அதே ஈக்குவலாக சோளம், டின்னில் உள்ள சோளம் 1 கப்பு எடுத்திருக்கேன். தேங்காய் பால் இந்த கோத்தால் அப்படியே எடுத்திருக்கேன் 1 கப்பு. சீனி 3/4 கப்பு எடுத்திருக்கேன். தண்ணி 1 கப்பு, கொஞ்சோண்டு உப்பு. அவ்வளோதான் இதோட ஜாமான். செய்யும் விதம் பார்ப்போம். மாவை பெரிய பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் பால் ஊற்றி கரைப்போம். தண்ணி 1 கப்பு ஊற்றிக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோ. இப்போ சோளத்தை 1 கப் போட்டோம். இப்போ சீனி ரொம்ப இனிப்பு வேணுமோ 1 கப் போடுங்க. நம்ம 3/4 கப்பு தான் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சோண்டு போடுறோம். இப்போ கரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஊற்றி கிண்டுவோம். அடுப்பை ஆன் பண்ணுறேன். செஞ்சட்டில் ஊற்றி நம்ம அப்படியே கிண்டுவோம். கட்டிக்கிட்டே இருக்கும். கட்டிப்படாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அனலை மெதுவாக வச்சுக்குவோம். இந்த நேரத்தில் நல்லா திக்காக கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் பட்டர் போட்டு இப்படி கிண்டும். சரியாக இருக்குது. இதுக்கு மேலே போட்டால் ரொம்ப கிராஸ் ஆகிடும். கரெக்டாக இருக்குது. இப்போ அனலை அடைச்சிட்டு இப்போ தட்டில் எடுப்போம். ஆறுனோன்னு தான் வெட்ட முடியும். கஸ்தூரி இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஆறுனோன்னு தான் நம்ம வெட்ட முடியும். வெட்டும் போது நான் காட்டுறேன். கஸ்தூரி பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.